மூளை முடுக்கெல்லாம் பரவி இருக்குன்னு அன்றைக்கு பிரதமர் சென்னையில் வருத்தப்பட்டது தெரியும். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. போதை மருந்து வியாபாரம் இளைஞர்களை மாணவர்களை குறிவைத்து இந்தியா ஒரு பெரிய சந்தையாக போதை மருந்திற்கு இடம் கொடுத்திருக்கிறது ஆளுங்கட்சி. அவர்கள் கட்சி முன்னாள் நிர்வாகிகளே அது சம்பந்தப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு கூட சென்னையில் அது சம்பந்தமா பல ரயில்கள் நடந்துச்சு, பார்த்துருக்கீங்க. மாவட்ட செயலாளர் இடத்துல இருந்து இது போன்ற தீய சக்தி நாங்கள் என்பதை திரும்ப திரும்ப நிரூபித்து வருகின்ற திமுக தாங்களுக்கு எதிராக மக்கள் திரும்பிவிட்டார்கள். இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கட்சிக்குத்தான் அவர்கள் வாக்களிப்பார்கள். எனவே வாக்குகளை, நமக்கு எதிரான வாக்குகளை பழனிசாமியிடம் பேசி நீங்கள் பெறுவீங்கள் என்று சொல்லிதான் இரட்டை இலை இன்றைக்கு போட்டியிடுகிறது.